ஹலோ காய்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னு ஃப்ரீயாக வாங்கிடுறீங்க. ஓகேங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கார்டு இப்போ கொடுத்துட்டாங்களா, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. அதில் லிமிட்டு 90,000 1,00,000 கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு இப்போது இந்த 1ஆம் தேதி எனக்கு கார்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பில்லிங் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுற டேட்லேருந்து கிடையாது. ஓகேங்களா? பில்லிங் டேட்னா 15ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு பில் டேட் வரும். உங்களுக்குன்னு ஒரு டேட்டு கொடுப்பாங்க அந்த கார்டுக்குன்னு. நான் இந்த 1ஆம் தேதி வாங்கிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி எனக்கு பில் வரும். ஓகேங்களா? 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே பில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த மாதம் நீங்கள் 4ஆம் தேதி தான் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட். ஓகேங்களா? அதே நீங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் இல்லாமல் 4ஆம் தேதி இல்லாமல் அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் 40 நாள் இல்லை 30 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் கட்ட தவறிட்டீங்க, இப்போ ஒரு 100 ரூபா எடுத்து கட்ட தவறிட்டீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு வட்டி குட்டி போட்டு பெனால்ட்டி போட்டு மினிமமாவது உங்களால் மினிமம் பேலன்ஸ் கட்ட சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸும் நீங்கள் கட்டலைங்கன்னா இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த இஎம்ஐ ஆப்ஷனும் நீங்கள் கட்ட தவறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வட்டி குட்டி போட்டு பெரிய இதுவாகிடும். ஓகேங்களா? இது முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. எடுத்து சேஃப்டியாக கட்டுறவங்க கட்டிக்குங்க. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை ஏடிஎம் மிஷின்லலாம் போட்டு பணம் எடுக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. எப்போ இஎம்ஐ முடிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த கார்டு நீங்கள் இஎம்ஐ க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சேஃபாக செக்யூரிட்டியாக இருங்க.